உஷா தேட்டர் மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷனு. அதுங்கண்ணா உஷா தேட்டர் தெரியும், கோட்டை மாரியம்மன் கோயில் தெரியும், ஆப்போசிட்ல இருக்கு. திருப்பூர்ல வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த 6வது ரோட்ல இருந்துட்டு மாரியம்மன் கோயில் தெரியாது கோயில் தெரியும் தம்பி, லெஃப்ட். இப்போ பாரு அவன் வட்டிடுறான், நம்மளுக்கு தான் கொஞ்சம் அந்த ரைட்டில் போனோம். அந்த செவ்வறு தெரியுதுல்ல, அந்த ரைட்டில் போனோம். எனக்கு மட்டும் இவ்வளோ சந்து, எனக்கு எவ்வளோ சந்தை கூட்டு வந்தீங்க இரு. இப்போ பாரு, உடனே வந்துட்டு மண்டோடுன்றான். இந்த ரைட்டு செவ்வறு தெரியுது தெரியல எனக்கு. என்னடா இப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்து எப்படி சொல்கிறீங்க? டிரைவிங் ஸ்கூலுக்கு யாரும் இப்படிலாம் கூப்பிட போக மாட்டாங்களா? இல்லை மெயின் ரோட்டில் கூப்பிட்டு போனோமா, ரிட்டர்ன் கொண்டாந்து வீட்டில் ஆக்கி விட்டாமான்னு இருப்பாங்க. நான் உங்களுக்கு வேறு சந்தாக கூப்பிட்டு போய் டிரைவிங் சொல்லி கொடுத்தா நீங்கள் வேறு அதான் பழம் இருக்கு. நான் அதான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்கில் ஓட்டி பழம். ஓகேண்ணா, போகலாம். நம்ம ரோட்டில் திருப்பிக்கலாம். அல்டிமேட்டா நீ வேறு லெவல் இருக்கண்ணா. ஏய், டிராஃபிக்கில் இதே நிதானம் இருந்தால் போதுண்ணா. தங்க நிதானம் வேணும். இப்போ நிதானம் இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக இல்லை. அமைதியாக இருந்தான். ஏண்டாங்க இவன் இறங்குற வரையும் அமைதியாக இருந்தாங்கறியா? அவனோட உண்மையெல்லாம் சொல்லும் போது எனக்கு சிரிச்சிருப்பா இருக்குது. 2 போட்டுக்கணும் கண்ணா. சரி, கிளச் இருந்து எக்ஸைட் இருந்து கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும், போயிட்டு வந்துட்டேன். ஹார்ன் அடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், நேராக போகலாம். அந்த ஆமணி தாண்டி இப்போ அந்த 2 வீலர் போகணும், அந்த லெஃப்ட்டு. அந்த 2 வீலர் போகுது, அந்த லெஃப்ட்டில் போகணும். எங்கண்ணா விழுந்துட்டானா? இல்லை இல்லை, லெஃப்ட்டு. ஃபஸ்ட் கியர் பண்ணுமா? ஃபஸ்ட்டு நம்ம நிதானமாக ஸ்லோ பண்ணணும். லெஃப்ட்டு எப்படியா பண்ண பார்த்தீங்கள? என்ன சொன்னேன், ஃபஸ்ட் கியர் போட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ நிதானமாக எனக்கு கொஞ்சம் பக்கம் இந்த கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணா. அவனாச்சும் 10 சந்து ஓட்டினா. தினம் மேடம் போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் சந்துக்குள்ளே போகிறேன். அவ்வளோ டைமிங் முடிஞ்சுன்னா சந்து கட் ஆயிரும். ஒவ்வொரு டைமிங் கட்டாக சந்து ஓனாக கட் ஆகிட்டே வரும். பிரேக் பிடிச்சிருக்கணும். இதில் நீ அவனை ஹார்ன் அடிக்கணுங்கிறீங்க. எனக்கு இது ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஹார்ன் அடிக்க சத்தியமாக வரவே மாட்டேங்குது. அந்த கை பெருவில் அங்கே தானே போச்சு, கடிக்கலாம் போல வர மாட்டேங்குதுண்ணா. யாராச்சும் பார்த்தா அவங்க மட்டும் போட்டு நம்ம போய்க்கலாம்னு தோணும். அப்படி இல்லை, ஹார்ன் அடிக்கணும். போகலாம் கண்ணா. வண்டியிலையும் இதே மாதிரி தான் தோணுது. வேறு லெவல் இருக்கண்ணா. போலாங்கண்ணா. அந்த ஆம்னி வேன் நிற்கிதுல கண்ணா, அங்கே தான், அங்கே ரைட்டில் போகணும். 2வது கீர் போட்டுக்கலாம் கண்ணா. நாய் செங்கில் இங்கிலீஷ் அந்த அக்கா வந்தாங்களா, அதே கட்டு தான். இந்த ரைட்டு ஹார்ன் அடிச்சிருக்கணும். நிதானமாக நம்ம ரோட்டில் திருப்பி இருக்கணும். நம்ம ரோட்டில் தானே திருப்பி இருக்கணும். நிதானமாக திருப்பி இருக்கணும். ஓ, இது விட நிதானமாவா? இதை விட்ட நிதானமாக இருக்கணும். அப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ நிதானம் எதிர்பார்க்குறீங்க? 10 ஸ்பீடில் தானே திருப்பி இருக்கேன். 10வது ஸ்பீடு ஜாஸ்தி. ஓ, 5 ஸ்பீடில் திருப்பணுமா? ஆமாம். அந்த வேறு நின்றுருக்கான். போகலாம். ஸ்டீடி இந்த இடம்லாம் காலியாக இருந்துச்சு தெரியுமா? நம்ம ரோடு தெரியும். நான் விளையாடாத இடமா இந்த இடத்துல ஸ்லோ நிதானம். ரிலாக்ஸ். நிதானம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர், மறுபடியும் ரைட்டு. மூவ் பண்ணுவான். பண்ணுங்க. என்னாச்சுண்ணா? ஆப்பாயிரம் 3 நேரம் ஆச்சு. பாட்டு டைமிங் கிளச்சை ஃபுல்லாக பிடி. போகலாம். வரலாம். கிளச்சு பிரேக் நீ தானே பிடிச்சிருக்கேன். இந்த ரைட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. அவன் தொழுகு போயிருக்கானோண்ணா, தொழுகை முடிச்சுட்டு வரேண்ணா. அண்ணா இந்த ரைட்டு தாங்க. ஹலோ அண்ணா, தொழுகு போயிருக்கானா, தொழுகையை முடிச்சுட்டு வரானாமா? அண்ணா இப்போ கரெக்டாக நம்ம குறிஞ்சி நகரில் ஏற்றி. சரி, ஓகே. ஆமாண்ணா, 2வது எது மேலே எதுனா மாதிரியா? ஓகேண்ணா, ஓகே. ஆமாண்ணா, ஆமாங்கண்ணா.
ஆனால் ஒரு ஆள் ரெண்டு பக்கம் ஏற்ற முடியாதுங்கண்ணா. சாரிண்ணா. ஆள் புரியல. இல்லாட்டி இப்போ ஒரு வண்டி தாட்டி விட்றேன், ரியாஜே தாட்டி விட்றேன், 2 நடையை அவனை வச்சு அடிச்சிடுறீங்களா என்ன பண்ணுறீங்க? அண்ணா ரியாஜ் ஒரு வண்டியை தாட்டி விட்றேன்னா 2 நடையை அவனை வச்சு அடிச்சிடுறீங்கன்னு கேட்டேன். சரி ரைட் ஓகே. அப்போ 2 வண்டி அவனை கூப்பிட்டு உங்களுக்கு கூப்பிட சொல்கிறேன். வாடகை எப்படி 2 வண்டிக்கு 3 ரூபா கேட்பானுங்க. எப்படி 3 ரூபா வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். புரியல. அப்போ நீங்கள் எவ்வளோ வாடகை எதிர்பார்க்குறீங்க? அண்ணா 2000 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லை, நான் வரமாட்டாங்க. அண்ணா 2000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. அண்ணா 2000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஆனால் வண்டியே நான் வரலைங்கிறேன். நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? நான் ரியாஜ் தான் வேறு ஆளாக தான் தாட்டி விடணும். நான் இல்லை, டிரைவிங்கில் இருக்கேன். அண்ணா கண்டிப்பாக கடைசிக்கு ஒரு 2500 கேட்பானுங்கண்ணா. அண்ணா அதே தான் கண்டிப்பாக. ஓகே அண்ணா. வீடியோவே ரெக்கார்ட் ஆகிட்டு வேறு விஷயம். ஏய் எத்தனை தம்பி ஆஃப் பண்ணுவீங்க தங்கம்? வண்டி வருதுண்ணா. ஸ்பீடா இல்லை ஸ்பீடா சொல்லு. ஸ்பீடா இல்லை ஸ்பீடா. இதில் மெயின் ரோட்டில் ஓட்டலாம், இதில் டிராஃபிக்கில் ஓட்டலாம்னா எப்படி ஓட்டுறது? நீ வாட்டி கிரு அங்கே கல் அவ்வளோ பெரிய கல் இருக்குது, வண்டி நிற்கிது, நீ வாட்டி கிருன்னு வந்துக்கிட்டு இருக்க. பிரேக் பிடிக்கணும், எக்ஸைட் பிடிக்கணும், இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. கண்ணா போடு கண்ணா, 2வது வைக்கிறேன். வெயில் வேறு பட்டையை கிளப்புது. ஒன்றும் தெரியல. முன்னாடி உட்காந்து அப்படியே இருக்குது. ஐயோ பின்னால் நல்லா இருக்குல்ல? ஸ்பீடு பிரேக் தெரியுதா கண்ணா? பிடிச்சிட்டேன். லைட்டாக தான் சரி நிப்பாட்டா பார்க்கலன்னா திரும்பி இருக்கேன். லெஃப்ட்டு போகலாங்கண்ணா. ஸ்லோ 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 லெஃப்ட்டு திருப்ப தான் போகிறோம். ஏன் இவ்வளோ ஸ்பீடு பார்த்தியா? ஆறாமா ரைட்டு ரைட் ரைட் லைட்டாக ரைட்டு கீழே குழி. சரிண்ணா ரைட்டு. இன்னும் கொஞ்சம் ரைட்டு 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 இன்னும் கொஞ்சம் 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 ரைட்டு. வண்டி போகாது, எக்ஸைட் மிஸ்டேக் இருந்தால் போகாது. ஏன்னா கிளச்சையும் பிரேக்கையும் நான் முடிச்சிருக்கேன். சரி. அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இங்கே வேறு அவன் கால் எங்கே இருக்கு பார்த்தியா? கிளச்சை ஃபுல்லாக பிடி, அதை விட்டுறா பிரேக் பிடி. ரைட் ஓகே. இப்போ எப்படி மூவ் பண்ணணும்? கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணு போகலாம். சரி பண்ணிக்கலாம். ஆறாமாக்காருக்கு லிஃப்ட் லிப் அடிச்சிருப்பீங்க. நானே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பிரேக் யார் பிடிச்சாங்க? 2வது கீர் போடு. கீரை மாற்றி எல்லாம் பண்ணேன். கீர் முதல்ல நான் தாண்டா மாற்றினேன். கீழே வேணா ஓ நான் பார்க்க நீ பார்க்கலன்றக்கா மாற்ற முடியும். மெதுவாக போடா கண்ணா, மெதுவாக போ கண்ணா. கண்ணா மெதுவாக கண்ணா 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 மெதுவாக தான் போகிறேன். கண்ணா மெதுவாக கண்ணா கண்ணா கண்ணா. ஓகேவா ஓகேவா. அப்படியே ஐயனை தாண்டி போயிடலாம், அப்படியே உள்ளே வந்துடலாம். என்ன யாருனே கண்ணா லெஃப்ட்டில் போகணும் கண்ணா. லெஃப்ட்லையா? ஆமாம் கண்ணா. ஸ்லோ 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 கண்ணா கண்ணா ஸ்லோ. குழி 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 குழி. அதான் திருப்பி அதான் கிளச்சும் பிரேக் நான் இங்கே கிளச்சும் பிரேக் நான் தான் பிடிச்சிருக்கேன். அவன் கால் இங்கே அவன் கால் இங்கே இருக்கணும். வேறு இப்போ கொண்டாந்து வைக்கிறேன் பேர். அப்போ பிரேக் இப்போ இவ்வளோ நேரம் யார் பிடிச்சிருந்தா? ஃபஸ்ட்டு கீர் போடு. என்ன கண்ணா என்ன ஐடியா? சாரிண்ணா நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணா. நிஜமாலுமே புதுசாக இருக்கு. அதில் 80ல் பறந்த அஜினர் வில்லு சிந்திர சொல்லு. லெஃப்ட் போகலாம். அவள் லெஃப்ட்டுன்னு சொன்னே ஃபஸ்ட்டே நினச்சிட்டானா? லெஃப்ட்டு மெதுவாக மெதுவாக எக்ஸைட்டை மிதிக்காத. மெதுவாக 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 போகலாம் கண்ணா. சரி சரி மெதுவாக 2வது கீர் போட்டுக்கலாமா கண்ணா? போட்டுக்கலாம் போடுங்கண்ணா. ஸ்லோ 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 ஸ்லோ. அது நடுவில் இருக்கட்டும். நம்ம இங்கே லெஃப்ட்டில் போகலாம் இல்லை ரைட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு நிதானமாக போகலாம். ஸ்லோ 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 ஸ்லோ. எங்கிட்ட பார்க்குறாரு. ஆனால் அப்படி போயிடலாம் பார்த்தேன். போயிடுச்சு இப்படியே. நம்ம ரோட்லேயே போகும்போது நம்ம ஏன் இன்னொருத்த ரோட்டில் போகணும் கண்ணா? ரைட்டில் போகணுங்கண்ணா. ரைட்டில் போகணும் இல்லை லெஃப்ட்டு கண்ணா?
ரைட்டு போன உடனே லெஃப்ட்டு. ஸ்லோ 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 மெதுவா 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 பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். அந்த ரைட்டில் போய் லெஃப்ட் போகணும். வண்டியில் போகிறோம்னா இது எக்ஸலில் போயிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா கண்ணா? இதே தான் பிடிக்கிறாரு. பாரு அவன் கால் எங்கே இருக்குன்னே பார்த்துக்கோ. ஆக்சிலேட்டர் மட்டும் தான் வச்சுட்டு. ஆனால் அந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக ஓகே வேணாம். ஸ்பீட் பிரேக் தெரியுதா? தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? பிரேக் எடுத்துக்காக வைக்கல எங்கே பாரு, இப்போ வரைக்கும் வைக்கல அவன் பாரு, தெரியுதா? கிளச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணி. இப்போ நேராவா? நேரம் கடைசி லெஃப்ட். கிளச்சு மட்டும் தானே, கிளச்சு ஆக்சிலேட்டர் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறான். என்ன சொல்ல கண்டிப்பாக மாட்டேங்கிறேன். நீ என்னத்தையோ சொல்லு போ. ஆனால் இப்போ கரெக்டாக வரல. அவருக்கு ஹார்ன் வச்சுருக்கணும்ல. சரி மட்டும் லெஃப்ட் போகணும், லெஃப்ட் போய் ரைட்டு. அதனால இருக்கு பயம் டக்குனு குறுக்க வந்துடுவாங்கல்ல. இப்போ பிரேக்கு கிளச் யாரா பிடிச்சிருக்கான்? நான் தான் இப்போ அவன் கால் எங்கே இருக்குன்னு தெரியுதா? பாருங்கண்ணா, நல்லா பாருங்க. ஓ என்ன எத்தனை கியர் போட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கியர். பிரேக் அப்டா, பிரேக் புடிச்சு தான் இருக்கு. எடுத்து வைக்கிறடா. லெஃப்ட் போகலாம். நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு கட்டவர் மட்டும் இருந்தால் போதுங்க. கட்டவரெல்லாம் யூஸ் பண்ணணும்ல லெஃப்ட்டு. கட்டவரில் சும்மா வச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் மகளே எக்ஸைட்டருக்கு போகக்கூடாதுடா, ஃபஸ்ட்டு நிதானமாகணும். ஆனால் அப்போ போகாதுல்ல வண்டி மெதுவாக போகட்டுமே, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே. மலை முறிக்கிற வேலை இருக்குது நமக்கு. இல்லை நம்ம ரோடு ஓகேவா? அந்த அக்கா போகிறாங்களா, அந்த லிஃப்ட்டில் போகணும். செகண்ட் கியர் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட் லிஃப்டானா? ஆமாம், செகண்ட் கியர் போட்டுக்கலாமா? எக்ஸைட்டர் மிதிக்காத கண்ணா, ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கண்ணா. லெஃப்ட் கண்ணா ஹார்ன் அடிக்கண்ணா. லெஃப்ட் கண்ணா ஃபஸ்ட்டு ரைட்டு கண்ணா. ரைட்டு கண்ணா. ஸ்லோ நிதானா, ரிலாக்ஸ். நம்ம ரோட்டில் வா. நம்ம ரோடு. ஓகே. பட் உன் கால் எக்ஸிலேட்டர்லையும் பிரேக் கிளச்லேயும் மட்டும்தான் இருக்குது, தெரிஞ்சுதா? ஆனால் இப்படி போட பிரேக்குன்னு நினச்சி எக்ஸிலேட்டரை மிதிச்சிருவே கண்ணா. புரியுதா நான் சொல்கிறது? இப்படியே போகலான்னு சொல்லலை. அதாவது நமக்கு தேவையான இடங்கள்ல காலை கட் ஆஃப் பண்ணி எக்ஸிலேட்டர்லேருந்து பிரேக்கு கொண்டாந்து வைக்கணுங்கிறேன். நீ மாற்றவே மாட்டுறடா. அவாடா ஸ்பீடு பிரேக் தெரியுதா? நேராக போகலாம். பிரேக்கு கிளச்சு ஹார்ன் அடிச்சிருக்கணுமா கண்ணா? போகலாம். பின்னால் உட்காந்து எவ்வளோ வைக்காம சொன்னேன் ஹார்ன் அடின்னு. ஸ்லோ நீ வர ஸ்பீடுக்கு இந்த ஆட்டோ நம்ம கூட வந்துடும், தெரிஞ்சுதா? கேப்பில் போயிடுவோம். கேப்பில் போக மாட்டோம், கேப்பில் போயிடுவோம். நமக்கு அவ்வளோ ஸ்பீடு வேண்டாங்கிறேன், புரியுதா இல்லையா உனக்கு? எங்கே வேறு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? கண்ணு இருக்குது. துணி ஈரமாக இருக்குது, தொடச்சு விட்டா. எக்கா மகளே இந்து, ஏன் எக்கா மகளே இந்து. நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தேன், என் ஃபோனை சூடு கம்மி பண்ணுறதுக்கு தனியாக ஆயிடுச்சு கடைசியில். நேராக போனாங்கண்ணா. சரி, இப்போ நீங்கள் சொல்லாமே 2வது கியர் போட்டேன். ஓகே, வெரி குட்ரா, ஐ லவ் யூ. ஹார்ன் அடிச்சு போகணும் கண்ணா. ஸ்பீடு பிரேக் வா பிரேக் பிடிக்க மாட்டேன். சரி, ஒழுங்காக பிடிக்க மாட்டேன். அதாவது ஆக்சிலேட்டர் தர்றானா? ஆனால் அது மொத்தமாக பிடிச்சா ஆஃப் ஆகும் தானேண்ணா? எதை மொத்தமாக பிடிச்சா ஆஃப் ஆகும்? பிரேக்கை மொத்தமாக லைட்டாக யூஸ் பண்ணு. ஸ்பீடு பிரேக்கு போகலாம். ஓகே, எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. மெதுவாக தோடு, எக்ஸைட்டை தோடு, மிதிக்காத, புரியுதா? ஓகேவா? நேராக போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். இந்த ஸ்பீடில் ஸ்லோ மெதுவாக, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே. குளிவா ஹூ இப்படி போயிடுவோண்ணா. இப்படி அப்படி போகாது, ஒன்றும் கெட்டி பாரு, பள்ளத்துக்குள்ள நிற்கிது வண்டி. அந்த சைடு தானே என்னால் பார்க்க. இங்கேருந்தே பாரு, தெரியுது? பாதிக்கார் பள்ளத்தில் தான் நிற்கிது, தெரியுதா? சரி, ஓகே.
பேக் வந்து போகணுமா? பேக்கில் வர வேணாம், ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் நீ கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தப்பு இல்லை. ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பு, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பு. மூவ் பண்ணு. அப்படியே லெஃப்ட் வந்துருச்சா? லெஃப்ட்டு போகணும். செகண்ட் கீர் போட்டுக்கணும் கண்ணா. ஹார்ன் அடிக்கணும் கண்ணா. ஹார்ன் பத்தலை கண்ணா. போகலாம் கண்ணா. வர லெஃப்ட் இல்லை கண்ணா, அடுத்த லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட் இல்லை, அடுத்த லெஃப்ட்டு. மித கண்ணா. ஹார்ன் அடிக்கணும் கண்ணா, ஹார்ன் அடிக்கணும். கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும். எக்ஸைட் மிதிக்காது கண்ணா, ஸ்பீடாக போகாது. எக்ஸைட் காலோட வண்டி இந்த லெஃப்ட்டா? ஆமாம். இண்டிகேட்டர் போடணும், நிறுத்தணும், ஃபஸ்ட்டு கிளச்சு பிரேக் பிடிக்கணும். கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சா நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து திருப்ப வேண்டாமில்ல. ஸ்லோவாக திருப்பினா திருப்ப இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. இப்போ இங்கே இடிச்சிருமோன்னு வேப்பட வேண்டியது இல்லை. போகலாம். புரியுதா? வர ஸ்பீடில் திருப்பணும். அவனை திட்டினே இல்லை, பின்னால் உட்காந்துட்டு ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக திருப்புறேன், அப்போ நீ எப்படி திருப்புற? போகலாம். கிளச் பிரேக் யார் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? நேராக கடைசி ரைட்டு கண்ணா. ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் வச்சுக்கண்ணா. ஏன்னா என்னென்ன பண்ணும் எனக்கு புரியலண்ணா. அந்த ரொம்ப பிடிச்சாலும் ஆஃப் ஆகுது. கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். கிளச்சை 3ஆம் நம்பரில் வச்சுட்டு ஆஃப் ஆகாது. அப்படியா? ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் 3ஆம் நம்பர் கொண்டு வந்துடணும். நம்பரில் தானே மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சிட்டு 3ஆம் நம்பர் கொண்டு வந்துடணும். ஓ, ஸ்பீட் பிரேக் வரும்போதும் அதே ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் பக்கத்தில் போகும்போது 3ஆம் நம்பர் கொண்டு வந்துடும், ஏறி இறங்கிடும். புரிஞ்சுதா? கையில எல்லாம் பழகிட்டேண்ணா. காலில் பழகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கிளச்சை ஃபுல்லாக பிடி, நியூட்ரு பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. போகுதா? லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது கீர். 2வது கீர் கண்ணா. லைட்டாக எக்ஸிலேட்டர் மறுபடியும் 3ஆவது கொண்டாந்து வச்சுட்டு போகுதா? அவ்வளோதான். இப்போ 3 விட்டுரு, 4, 5க்கு வந்துடு. அவ்வளோதான். விட்டுரு கிளச்சை விட்டுரு. 4, 5 அவ்வளோதான். அது பாட்டு எக்ஸிலேட்டர் மிதிக்காதடா டேய். சரி, ஓகே. அது பாட்டு போதுமா? அது பாட்டு போகுது இல்லை, இவ்வளோ சொல்லவா போதும். இப்போ இங்கே வண்டி நிற்கிது, இடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? இடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மாற்றி திட்டிக்க வேண்டியதான். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, சிரமம் வைக்காது. நேர் கடைசி கண்ணா. ஐயோ வெயில், செம்ம வெயில் ராடே. நிழல் பிளேஸ் தான் சொல்லுங்க, அங்கே போய் சுற்றலாம். வேணா நீ வேணா சொல்லி ஹார்ன் அடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடி, அவ்வளோதான். டென்ட்டு போடு. மறுபடியும் 3 பாயிண்டில் வா, வண்டி போகுதா? போயிடுச்சா இல்லையா? சரி, அவர் கார் எடுக்கிறாரான்னு தெரியல. எடுத்தாருன்னா நேரம் எடுத்துகிட்டு வர நேரம் போகலாம் கண்ணா. நேரம் கடைசி போய் ரைட்டு கண்ணா. ஹார்ன் அடிக்கணும் கண்ணா. அவர் எடுக்க மாட்டாருண்ணா. இல்லை, அவர் என்னமோ பண்ணுறாரு, பார்க்கலாம். நிப்பாட்டாருண்ணா. இல்லை நிறுத்திக்கலாம் கண்ணா. நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம் கண்ணா. ஹார்ன் அடிச்சு போகலாம்.